ஹாய், ஹீனா பேபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ரம்ஜான் ஸ்பெஷல் என்ன பிரியாணி செய்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரியாணிக்கு தேவையான பொருள்லாம் நான் சொல்கிறேன். வெங்காயம் நான் வந்து ஃபோர் கேஜி ரைஸ், பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து ஒரு 2.5 கேஜி வெங்காயம் எடுத்திருக்கேன். 2.5 கேஜி வெங்காயம். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு வந்து இஞ்சி வந்து 1/2 கிலோ, பூண்டு 1/4 கிலோ. இஞ்சி வந்து 500 கிராம்ஸ், கார்லிக் வந்து 250 கிராம்ஸ். ரைஸ் வந்து பாஸ்மதி ரைஸ் 4 கேஜி பாஸ்மதி ரைஸ், 3 கேஜி சிக்கன், இதெல்லாம் எடுத்துக்கோங்க. தக்காளி வந்து வெங்காயம் 2.5 கிலோ எடுத்தோம்ல, தக்காளி வந்து 2 கிலோ எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வேணால் எக்ஸ்ட்ரா கூட போடலாம் புளிப்புக்காக. ஸோ தக்காளி, வெங்காயம் எல்லாமே எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நான் சொன்னல, இஞ்சி பூண்டு 1/2 கிலோ, அதை வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் கொத்தமல்லி புதினா ஒரு ஈக்குவல் லெவல் ஒரு பிளேட்ஃபுல்லாக எடுத்து வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து ஒரு 10-15 பச்சை மிளகா வேணும். நான் சொன்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ரைஸ் வந்து நான் 4 கேஜி ரைஸ் எடுத்திருக்கோம். 3 கேஜி சிக்கனுக்கு 4 கேஜி ரைஸ் எடுத்திருக்கோம். நீங்கள் எக்ஸ்ட்ரா சிக்கன் வேணுன்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் இதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு 1 கிலோ எண்ணெயை வந்து ஒரு நாங்கள் டபரா தான் செய்ய போகிறோம், டபரா பிரியாணி. ஸோ 1 கிலோ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கரம் மசாலா, அந்த பட்டை, பிரிஞ்சரை, லவங்கம் இதெல்லாம் எடுத்துக்கோங்க. வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சோம்ல, அந்த வெங்காயத்தை நல்லா எண்ணெய் கொதித்ததுக்கப்புறம் இந்த வெங்காயத்தை வந்து ஆட் பண்ணணும். ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கணும். கொதிக்க வச்சதுக்கப்புறம் கரம் மசாலா ஆட் பண்ணணும். கரம் மசாலாக்கு அப்புறம் நெக்ஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆனியன்ஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். அந்த கலர் கோல்டன் ப்ரௌன் வந்து நல்லா ஆனியன் வந்து கலர் சேஞ்ச் ஆனால் நல்லா வெந்திருக்கணும். ஆனியன் வந்து அந்த ரா ஸ்மெல்லாம் போய் நல்லா வெந்திருக்கணும். இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை வந்து நம்ம கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் வெங்காயத்தில் போடணும். நல்லா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டதுக்கப்புறம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும். அந்த ரா ஸ்மெல் வந்து இருக்கக்கூடாது. அந்த ரா ஸ்மெல் வந்து நல்லா போகணும். இது கொஞ்சம் அடி பிடிக்கும் தான், நல்லா கலரி விடுங்க. சிக்கன் 3 கேஜி நம்ம எடுத்து வச்சுருந்தோம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் 3 கேஜி எடுத்துருக்கோம் சிக்கன். அதை வந்து அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம், இஞ்சி பூண்டு ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் அந்த சிக்கனை போட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகணும். இஞ்சி பூண்டு மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வதக்கி விடுங்க. கட் பண்ணி வச்ச தக்காளி அதில் ஆட் பண்ணணும். நல்லா ஆட் பண்ணி நெக்ஸ்ட்டு நம்ம புதினா, கொத்தமல்லி, இதெல்லாம் பச்சை மிளகாலாம் கட் பண்ணி வச்சோம், அதெல்லாம் வந்து இதுலேயும் சேர்த்து ஆட் பண்ணுங்கள். தக்காளியோடு சேர்த்து ஆட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப்னால், நம்ம மசாலா என்னென்ன போடணுன்னா, மஞ்சத்தூள் வந்து 4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, டர்மரிக் பவுடர். நெக்ஸ்ட்டு வந்து சக்தி மிளகாய்த்தூள் வந்து 50 கிராம். அது வந்து ஷாப்பில் கிடைக்கும், சக்தி மிளகாய்த்தூள்னு. அது 50 கிராம் பேக்கெட் வாங்கி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா க்ரீன் கலர் பேக்கெட், சக்தி சிக்கன் மசாலான்னு இருக்கும். சிக்கன் 65 மசாலா இல்லை, சிக்கன் மசாலான்னு. அது ஒரு 4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு வந்து இப்போ ஒரு கேஜிக்கு வந்து ஒரு கை அளவு உப்பு எடுத்துக்கோங்க. உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி எப்படி போடணுமோ போடலாம். நாங்கள் வந்து 1 கேஜிக்கு வந்து ஒரு கை அளவு உப்பு எடுத்து போட்டிருக்கோம். ஸோ 4 கேஜிக்கு வந்து 4 கை அளவு உப்பு போட்டிருக்கோம். எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. நல்லா மசாலா, சிக்கன், ஆனியன், டொமேட்டோ எல்லாமே ஒன்று மிக்ஸ் ஆகணும். ஸோ நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாலாம் நல்லா உள்ளே போய் இறங்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நல்லா அடி பிடிக்கும் தான், பட் பரவாயில்ல, நல்லா
கீழேருந்து நல்லா கிளறி விடுங்க. நீங்கள் எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா ஆட் பண்ணி கிளறி விடணும். மூடி வச்சுருங்க. ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்திருக்கும். சிக்கனும் ஓரளவு வெந்திருக்கும். சேம் அதே மாதிரி தக்காளி, வெங்காயம் இது எல்லாமே வெந்திருக்கும் சேர்ந்து. கொஞ்சம் சிக்கன் ஈஸியாக குக் ஆகுறது தான். ஸோ நீங்கள் அதுக்காக கவலைப்பட வேணாம். அது ஈஸியாக டக்குன்னு குக் ஆகிடும். ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் மூடி வைங்க. ஏன்னா அந்த பச்சை ஸ்மெல் போகிறதுக்காக சொல்கிறேன். மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணி பாருங்கள். அகைன் ஸோ மசாலா ரெடி ஆகிருக்கும். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ப்ரான் வீடியோவில் கர்ட் போட்டிருப்போம்ல. ஸோ நீங்கள் தயிர் எடுத்துக்கோங்க. இது ஃபுல் பேக்கெட் போடலாம். ஏன்னா நம்ம 4 kg பண்ணுறோம்ல. ஸோ ஃபுல் பேக்கெட் தயிர் யூஸ் பண்ணிக்கோங்க. தயிரை நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேம் இதே மிக்ஸ் பண்ணோம். இது நம்ம தக்காளி கூட சேர்ந்து தயிரும் யூஸ் பண்ணுறதால கொஞ்சம் புளிப்பு இன்னும் ஏறும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா கொதிக்கணும். நம்ம தயிர்லாம் மிக்ஸ் பண்ணாலும். ஸோ நல்லா கொதிக்கணும். அந்த மசாலா போகணும். தண்ணி வந்து இப்போ 1 கப்பு ரைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பவுல்லையே 1.5 பங்கு தண்ணி ஊற்றணும். ஸோ நான் 4 kg எடுத்துருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி ஊற்றுறேன். லோ ஃப்ளேம் கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா நம்ம ஆல்ரெடி அரிசி ஊற வச்சுருப்போம். நான் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வெங்காயம் போடும் போதே நீங்கள் அரிசியை ஒரு சைடு ஊற வச்சுருங்க. ஏன்னா வெங்காயம் அது கோல்டன் ப்ரௌன் வரும்னு சொன்னல, அந்த டைமே நீங்கள் அரிசியை ஊற வச்சுட்டு இப்போது நீங்கள் அந்த அரிசியை வந்து இப்போ மசாலா கொதிக்கும் போது இந்த மசாலாவோட ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா கொதிக்கும் போதே இந்த அரிசியை போட்டுருங்க. கையில் எடுத்து போடுங்க. போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம டபராவில் பண்ணுறதால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் நார்மலாக சின்ன டபராவில் பண்ணுறதா இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப உடையாத அளவுக்கு பக்குவமாக பார்த்து கிளறி விடுங்க. மசாலாலாம் ஃபுல்லாக இறங்கணும் உள்ளே. நல்லா ஃபுல் மிக்ஸ் ஆகணும். நெக்ஸ்ட்டு கேசரி பவுடர் எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. அந்த லிக்விடை வந்து இதில் ஊற்றி விடுங்க. ஜஸ்ட் ஒரு கலரிங்காக தான். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா தேவையில்லை. எங்களுக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நாங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஜஸ்ட் கொஞ்சம் தான் யூஸ் பண்ணோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா கிளறினதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அகெயின் ஓரளவு வெந்துருச்சான்னு செக் பண்ணுங்கள். ரொம்ப அரிசி உடையாத அளவுக்கு நார்மலாக செக் பண்ணுங்கள். திருப்பி ஓரளவு கிளறி விட்டுட்டு கொஞ்சம் கீழே இருக்க அரிசிலாம் மேலே வர்றதுக்காக கிளறி விடுங்க. ரொம்ப அரிசியெல்லாம் உடஞ்சிற போது பார்த்து கிளறுங்க. 10 மினிட்ஸ் அப்புறம் டம் போட்டுடலாம். ஒரு பாத்திரத்தில் நல்லா ஃபுல்லாக ஒரு பாதி அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிடுங்க. இது வந்து லோ ஃப்ளேமில் தான் டம் போடணும். ஸோ ஃப்ளேமை லோவில் ஆக்கிட்டு டம் போட்டுருங்க. அது ஒரு 10 நிமிஷம் போதும். ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எங்களோட பிரியாணி ரெடி. பார்க்கவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்தது. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் செம்மையாக இருந்துச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய வீடியோஸ் நாங்கள் சொல்கிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய சேனல் ஹீனா பேபி சேனல். இந்த வீடியோ பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும் போது எப்படி இருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது நல்லா இருந்துச்சு. நாங்கள் டேஸ்ட் பண்ணும்போது செம்மையாக இருந்துச்சு. இது நார்மலாக வீட்டில் செய்கிற பிரியாணி, முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி. ஸோ ட்ரை பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி ரம்ஜான் அப்போது செஞ்சோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ். தேங்க்யூ ஸோ மச்.